ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம லாஃப்ட் இப்போ தான் ஓப்பன் பண்ணோம். நம்ம லாஃப்டில் 5 பேர் செட் பண்ணியிருந்தோம். அதில் 5 பேரில் 4 பேர் எக் வச்சு ஹேட்ச் ஆகிடுச்சு. அதில் ஒரு பேர் இன்னும் எக் வச்சது, ஆனால் மழைனால அது எக்கு ஹேட்ச் ஆகாமல் போச்சு. அது இப்போ திரும்பவும் கூடு செட் பண்ணி வச்சு கொடுத்து ரெடி ஆகி எக் வைக்க கொஞ்ச நாளில் வைக்கணும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் ஒரு பேர் மட்டும் பேலன்ஸு எக்கு ஹேட்ச் ஆகுறதுக்கு, அது இன்னைக்கு ஹேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த பேர்டோட எக்கை நம்ம நேரத்தை எடுத்து லைட் அடித்து பார்த்தப்போ ஃபெட்டைல் எக்குன்னு நினச்சிட்டு களையை வர பிளான் பண்ணி வச்சுருந்தேன், வெளியில் தூக்கி போடலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பார்த்தேன், சரி ஒரு நாள் கூட பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன அது லைட்டாக முட்டாவோடு உடஞ்சிருக்கு. நல்ல வேலை நம்ம நேரத்தை எடுத்து வெளியே களை இல்லை, களைஞ்சிருந்தாங்கன்னா 2 பேர்டை மிஸ் பண்ணியிருப்போம். வாங்கினா லைட் அடிச்சு அந்த பேர்டு உள்ள இருக்க கரு குஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இதுதான் அந்த பேரில் இது மேல் பேர்டு தான் இப்போ எக்கில் இருக்குது. நம்ம நேரத்தை ஃபீமேல் பேர்டு இருக்கும்போது தான் எடுத்து பார்த்தப்போ அது எக்கு ஃபெட்டைல் எக்கை போல் இருந்தது, சந்தேகமாக இருந்தது. அதனால சரி இன்னைக்கு ஒரு நாள் கூட பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் எடுத்து வெளியே போடலை, தூர போட்டிருப்போம். இன்னைக்கு நம்ம அதே லைட் அடித்து உள்ள எப்படி குஞ்சுக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அது குஞ்சு உள்ளே இருந்து அந்த எக்கை கொத்தி முட்டையோட உடச்சி சின்னதாக ஒரு கீரல் இருக்குது. அதை நாங்கள் இப்போ காட்டி தரோம், வாங்க பார்க்கலாம். இந்த நம்ம செல்லில் உள்ள டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டோம். நாங்கள் அந்த எக்கை எடுத்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது உங்களை பார்த்தாலே தெரியும். இந்த உடஞ்சிருக்கு பாருங்கள், லைட்டாக உடஞ்சிருக்கு தெரியுதா? நம்ம கை வைக்கும்போது கையிலே தெரியுது அது உள்ள துடிக்கிறது. இது கை வச்சு பார்த்தா அந்த ஃபீலிங்ஸ் தெரியும். இப்போ நம்ம லைட் வட்டத்தில் வச்சு பார்க்கலாம். அதை தெரியுதா பாருங்கள் கைஸ், உள்ள அந்த குஞ்சு துடிச்சிட்ருக்கு பாருங்கள். அது உங்களுக்கு கிளியராக தெரியும் பார்த்தாலே. நம்ம நேரத்தை பார்க்கும்போது பெருசாக துடிப்பு எதுவும் இருக்கல, ஆனால் எண்ணெய் நல்ல துடிப்பு இருக்குது. நேரத்தை ஃபெட்டைல் எக்குன்னு சொல்லிட்டு தூர போடலாம் அந்த பிளானு. அந்த எண்ணெய் அது உள்ள குஞ்சு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்க. அது உள்ள இப்படி துடிச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அது எண்ணெய் நைட் இல்லைனா நாளைக்கு இல்லைனா நாளை ஈவினிங் ஹேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது முட்டை தோடு லைட்டாக உடஞ்சிருக்கு, அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். குஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். உள்ள துடிக்கிறது உங்களுக்கே தெரியும், தெரியுது பாருங்கள். நம்ம கையில் பார்த்தாலும் தெரியுது அது துடிக்கிறது. இன்னொரு முட்டையும் எடுத்து பார்க்கலாம். இது வெடிப்பதும் இல்லை, இது நாளை கழிச்சு ஹேட்சாகும்னு நினைக்கிறேன். இந்த இது பாருங்கள், அது நரம்பு அது பார்த்தாலே தெரியும். நேற்று இப்போ அவங்க பெருசாக துடிப்பு எதுவும் இருக்கல, ஆனால் என்ன துடிப்பு இருக்குது பாருங்கள். நல்ல வேலை நம்ம நேற்று எடுத்து தூர போட்டிருந்தானா 2 பேடை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். நான் துடிச்சது பாருங்கள். இது உங்களை வீடியோவில் பார்த்தாலே தெரியும் துடிக்கிறது. நான் 2 நாளில் 2 எக்கும் ஹேட்ச் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த முட்டை கீரல் விழுந்துருச்சு, இது கீரல் விழல. இது இப்படி ஒரு நாள் கழிச்சு கீரல் விழுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் துடிப்பு இருக்குது. லைட் ஆன் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்னும் இவ்வளோ வீடியோ இவ்வளோ தான். நம்ம நாளை கழிச்சு நம்ம லாஃப்டில் புதுசாக 2 பட்டா குஞ்சு ஹேட்சாகி வெளியே வரும், அதை நம்ம வீடியோ எடுத்து போடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மறக்காமல் கொடுங்க, அப்போ தான் நம்மளோட அப்டேட்டை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலில் நிறைய பேர் ஷேர் பண்ணி கொடுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு ஏதாவது கமெண்ட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே கைஸ்.